மாம்பழத்தின் மாயம். ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் வசித்து வந்தான். அவனுக்கு பழங்கள் மிகவும் பிடிக்கும். அவன் ஊரில் அழகான பழக்கடை என்ற ஒரு பழக்கடை இருந்தது. அந்தக் கடையை பாண்டியன் மாமா நடத்தி வந்தார். ஒருநாள் மாலை பள்ளியிலிருந்து வீடு திரும்பும்போது அரவிந்த் கடை மீது ஒரு புதுமையான மாம்பழத்தை பார்த்தான். அது மற்ற மாம்பழங்களிலிருந்து மிகவும் வேறுபட்டது. அது மினுமினுக்க எரிகிறது போல் தெரிந்தது. பாண்டியன் மாமா, அந்த மாம்பழத்தைப் பற்றி சொல்லுங்க. அது ஒரு மாய மாம்பழம், அரவிந்த். இதை சாப்பிட்டால் உனக்கு ஒரு சிறிய காலத்திற்கு மந்திரவியல் சக்தி கிடைக்கும். அதை மாமா ஏற்கனவே நன்கு அறிந்திருந்தது. அரவிந்த் அந்த மாம்பழத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு சென்றான். அந்த இரவு அவன் மாம்பழத்தை வெட்டினான். அதனுள் ஒரு சிறிய பிரமாணம் இருந்தது. மாம்பழத்தை சாப்பிட்டு நல்ல காரியங்களை செய்யுங்கள் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அரவிந்த் மாம்பழத்தை சாப்பிட்டான். உடனே அவன் அருகிலிருந்த பழங்களின் மொழியை புரிந்து கொள்ள முடிந்தது. மரங்கள், பூச்சிகள் எல்லாம் அவனிடம் பேசின. அவன் இன்பம் அடைந்து அவன் கிராமத்தில் இருக்கும் பழ மரங்களை பாதுகாக்கத் தொடங்கினான். பழங்கள் பசுமையாகவும் சுவையாகவும் வளம் பெற்றன. கிராம மக்கள் எல்லோரும் அதற்காக அரவிந்தை பாராட்டினார்கள். மாய மாம்பழத்தின் சக்தி குறுகிய காலத்திற்குத்தான் இருந்தது. ஆனால் அரவிந்த் வாழ்வியல் முழுமையிலும் பழ மரங்களை பாதுகாப்பதற்கான பொறுப்புணர்வை வளர்த்தான். மாயம் மாறினாலும் அரவிந்தன் நல்ல மனசு என்றும் நிலைத்தது. அவ்வாறு அரவிந்தும் பழங்களும் சந்தோஷமாக வாழ்ந்தனர்.